கொலை வழக்கு ஒன்றில் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் அழைத்து சென்று துன்புறுத்துவதாக கல்லூரி மாணவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பசுபதி வழங்க கேட்போம். பசுபதி, விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பூசிமலைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அருந்ததி பகுதியைச் சேர்ந்த சேட்டு முள்ளன்றம் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் இவர் விற்பனையாளராக பூசிமலை குப்பத்தில் தனியாகவும் வசித்தும் வருகின்றனர். மேலும் கடந்த 3ஆம் தேதி அன்று இரவு நேரங்களில் அந்த பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் திருவிழா ஒன்று நடைபெற்றதில் திடீரென மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து சேட்டுவை கட்டையால் தாக்கி அவரை கொலை செய்தனர். இதில் தலை, முகம், கை, கால் ஆகிய பலத்த காயம் ஏற்படுத்தி சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மறுநாள் 4ஆம் தேதி பொதுமக்கள் தகவலின் பேரில் ஆரணி கிராமிய போலீசார் விசாரணையிலும் ஈடுபட்டு அவரை உடலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை சம்பந்தமாக ஆரணி கிராம காவல் ஆய்வாளர் அகிலன் தலைமையில் 2 தனிப்படை அமைத்து பூசிமலைக்குப்பம் உள்ள சிசிடிவி கேமராக்களை அவர் விசாரித்து மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பூசிமலைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தற்காலிகமாக இவர் தபால் நிலையத்தில் முனுசாமி, உஷா தம்பதியருக்கு முரசொலி மாறன், சுந்தரன் என்ற 2 மகள்களும் உள்ளன. மகன்கள் அவர்கள் விசாரணைக்கு அழைத்து சென்று காவல் நிலையத்தில் லட்டியால் அடித்து பூட்ஸ் காலில் மேலே ஏறி நின்று அவரை துன்புறுத்தும் செய்தனர். குற்றத்தை ஒப்புக்கொண்டுங்கள் அப்படி என்று விசாரணை நடத்தினர். இதனை அடுத்து கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி அந்த கிராமத்தில் திருவிழா ஏற்பட்ட சம்பவம் அந்த பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. பின்னர் மீண்டும் விசாரணைக்கு வரவைத்த முரசொலி மாறன் மற்றும் சுந்தரேசன் ஆகியோர் காவல் நிலையத்தில் தனியாக மீண்டும் இருவரையும் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டதால் அந்த கிராமத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.